வணக்கம். இது பேசும் கதைகள். நான் கிருத்திகா கணேஷ். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 95வது அத்தியாயம் பார்க்க போறோம். சென்ற அத்தியாயத்துல குதிரைகள் செயலிழந்தது அப்படின்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். 2வது நாளோட பிற்பகலில் போரில் வேந்தர்களோட குதிரைப்படையை நிலைக்குலைய செய்தது பரம்பு படை. நேரம் ஆக ஆக குதிரைகள் முற்றிலுமாக செயலிழந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு உருமன் கொடி முழு பாதுகாப்பை வேண்டி நின்றான். இன்றைய போரில் வேந்தர் படையோட முன்கள வீரர்களில் பெரும்பான்மையோர் நன்கு பயிற்சி பெற்ற நிலப்படை வீரர்கள் கிடையாது. அதனால அவங்கள வச்சுக்கிட்டு குதிரைப்படையை காப்பாற்றுற முயற்சி ஆபத்துல முடியும் அப்படின்னு கருங்கைவாணனுக்கு தெரியும். அதனால 2ஆம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த படைப்பிரிவை உள்ளிருக்க உத்தரவிட்டான். பெரும் எண்ணிக்கையில் 2ஆம் நிலைப்படை வீரர்கள் உள்ள இறங்குறாங்க. முதல் நிலைப்படையை காப்பாத்துறதுக்காக 2ஆம் நிலைப்படையை இறக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது ஒவ்வொரு வீரனுக்கும் தெரியும். போர் தொடங்கிய 2வது நாளே வேந்தர் படை கொஞ்சம் திணறது வெளிப்படையா தெரிஞ்சது. 2வது நிலைப்படை இறங்கினதும் பரம்பு வீரர்கள் பின் நகர்ந்து தற்காப்பு நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓங்கலத்தை பயன்படுத்தி குதிரை படையில பேரிழப்பை உருவாக்குறது தான் அன்றைய தாக்குதலோட இலக்கு. அது வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. திசைவேழரோட கை உயர்வு தட்டியங்காடெங்கும் முரசை ஒலிக்க செய்தது. 2வது நாள் போர் முடிவுக்கு வந்தது. வீரர்கள் பாசறைக்கு திரும்பிட்டு இருக்கிற நேரத்திலேயே நாகக்கரட்ல இருந்த கபிலரை அழைச்சிட்டு வர சொல்லி திசைவேழரோட மாணவன் வங்கைமான் வந்தான். தன்னை ஏன் அழைச்சிருக்கிறார் திசைவேழர் அப்படிங்கிறது கபிலருக்கு விளங்கவே இல்லை. வழக்கம் போல் வாரிக்கையனும் கபிலர் கூட புறப்படுறார். நாழிகை வெட்டில் வைக்கப்பட்டிருந்த பரனோட அடிவாரத்துல பந்தங்கள் ஏற்றப்பட்டிருக்க அங்கேயே திசைவேடர் நின்றுட்டு இருக்கார். போர் விதிகள் மீறப்பட்டதா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அதை விசாரிச்சு முடிவெடுக்காம நிலைமான் கோல் சொல்லி போர்க்களம் விட்டு அகலக்கூடாது அப்படிங்கறது மரபு. கபிலர் வாரிக்கையனோட அந்த இடம் வந்தப்போ கருங்கைவாணன் கூட பெரும் கூட்டம் நின்றுட்டு இருந்தது. குதிரைப்படை தளபதி உருமன் கொடியும் அமைச்சர்கள் ஆதிநந்தி நாகரையர் எல்லாரும் கூட இருந்தாங்க. பரம்பு வீரர்கள் தங்களோட ஆயுதத்துல நஞ்சு கலந்து குதிரைகளை செயலிழக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டை கேட்டபோது அதிர்ச்சிக்குள்ளானார் கபிலர். நேற்றிரவு முடியனும் வாரிக்கையனும் தன்னை குறிப்பிட்டு பேசினது இதை பத்தி தானா அப்படின்னு யோசிச்சார். வாரிக்கையன் இதை எதிர்பார்த்துதான் வந்திருக்கிறார். உருமன் கொடி சொன்னான், எந்த ஒரு ஆயுதம் காயங்களோட தன்மையையும் அளவையும் மீறி பல மடங்கு அதிகமான பாதிப்பை உருவாக்குதோ அந்த ஆயுதம் சந்தேகத்துக்குரியது. இன்றைய பொழுதில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குதிரைகளுக்கு மிகச்சிறிய காயங்களையே உருவாக்கி இருக்குது. ஆனா குதிரைகளை முழுசா செயலிழக்க வச்சிருச்சு. அதனால இந்த ஆயுதங்கள் நஞ்சு பூசப்பட்டவை அப்படின்னு வாதிடுறான். வாரிகையின் வெற்றிலையை மென்றுகிட்டே சொல்றார், பரம்பு அளித்த வாக்கை மீறாது. விலங்குகளின் நஞ்சோ தாதுக்களோட நஞ்சோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்றுக்கொண்ட போர் விதிகளை நாங்க மீறல அப்படின்னு. அம்புகளால தாக்கப்பட்ட குதிரைகளுக்கு சின்ன காயங்கள் தான் உருவாகி இருக்குது. சின்ன காயங்களால எப்படி குதிரைகளை செயலிழக்க முடியும் அப்படின்னு உருமன் கொடி கேட்கிறான். அவர் சொன்னார், அம்புகளோட தன்மை அதற்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ ஆதிநந்தி சொன்னா, அதை தான் நாங்களும் சொல்றோம், நஞ்சூரிய அம்பை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு. தலையை மறுத்து ஆட்டியபடியே வாரிக்கையன் கேட்டார், நஞ்சுன்னா என்ன அப்படின்னு. ஆதிநந்தி ஒரு கணம் திகைத்தான். அவன் என்ன விளக்கம் சொன்னாலும் வாரிக்கையன் அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வருவார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் யோசிக்கிறான். அது வரைக்கும் அமைதியா இருந்த திசைவேலர் இப்போது சொன்னார், எண்ணிலடங்காத குதிரைகள் செயலிழந்து கிடக்குது, நீங்களோ சொற்களை கொண்டு விதிகளை கடக்க நினைக்கிறீங்க அப்படின்னு. திசைவேலரோட கூற்று கபிலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. ஆனா வாரிக்கையன் அதை பொருட்படுத்தவே இல்லை. வெற்றிலையை மென்னுக்கிட்டே அவரை பார்த்து கேட்டார், நீங்களே சொல்லுங்க, நஞ்சுனா என்ன அப்படின்னு. கேள்வின் வழியே எதிர்நிலையில் பயணிக்க நினைக்கிறீர்கள். அது நஞ்சுதான் அப்படிங்கறதுக்கு செயலற்று கிடக்கிற குதிரைகளே சான்று. அது நஞ்சு அல்ல அப்படிங்கறதுக்கு நீங்கள் அளிக்கும் சான்று என்ன அப்படின்னு கேட்கிறார். வாரிக்கையன் சொல்றார், எந்த அம்பு தைத்து குதிரைகள் செயலிழந்து கிடப்பதாக சொல்றீங்களோ அதே அம்பால ஒரு மனிதனை தாக்குவோம். அவன் செயலிழந்தால் அது நஞ்சுன்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். யாரும் எதிர்பாராத பதிலாக இருந்தது. எதிர் திசையில நிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வாரிக்கையன் திசைவேலரை பார்த்து மறுபடியும் சொல்றார், நஞ்சு அப்படிங்கிறது உயிர்களுக்கு பொதுவானது, பாகுபாடு அற்றது. குதிரைகள் செயலிழந்து கிடக்கிறதுக்கு காரணம் அம்புகள் செய்யப்பட்ட மரமா இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட மரம் அந்த விலங்குக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கலாம். சில உணவு சில உயிரினங்களுக்கு செரிமானம் ஆகாதது போலதான் இதுவும். இதுக்கெல்லாம் மேலாக ஒன்னு சொல்றேன், அது நஞ்சு இல்ல அப்படிங்கறதுக்கு சான்று எந்த குதிரையும் சாகல அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்றார். இரவு குலசேகர பாண்டியனோட கூடாரத்துல அதிகமா பேச்சு இல்ல. பரம்பு வீரர்கள் நஞ்சை பயன்படுத்தி தான் குதிரைகளை செயலிழக்க செஞ்சாங்க அப்படிங்கறத மெய்ப்பிக்க முடியல. வாரிக்கையன் முன்வைத்த கூற்றை திசைவேழர் ஏற்றுக்கொண்டு விட்டார். தட்டியங்காட்டு நிலைமெங்கும் விழுந்து கிடக்கிற எண்ணிலடங்காத குதிரைகளை அவற்றுக்கான கொட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்க பெரும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது. இரவுக்குள் அனைத்தையும் செய்துவிட முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் கடும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது. வேங்கை மரத்தோட அடிவாரத்திட்டில் கூடியவர்களும் திட்டமிடுதலை முடிச்சுட்டு எழுந்துட்டாங்க. பாரி 7வது குகையை நோக்கி நடக்கிறான். இன்றிரவு குகை காவல் கூழையன். அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குகையை நோக்கி நடக்கிறான். மற்றவர்கள் அவங்களோட தங்கும் இடம் நோக்கி செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முடியன் மட்டும் வேங்கை மரத்திட்டிலே உட்கார்ந்துருந்தான். அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார் வாரிக்கையன். உன்னோட கவலைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார் அவர். 3 காரணங்கள் என்ன குழப்பத்துல ஆழ்த்தது அப்படின்னு சொல்றான்.
3 காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டார். முடியன் சொன்னா, நாம் எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க முடியாத மாதிரி சிக்கலை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு. எதை சொல்ற அப்படின்னு கேட்டார். காற்றையும் வீசுவதற்கு ஏற்பவே நம்ம திட்டமிட வேண்டி இருக்குது அப்படின்னு. ஒருவேளை காற்றையும் உனக்கு ஒத்துழைக்கலன்னா மாற்று திட்டமும் நம்மள்ட்ட இருக்கதானே செய்யுது அப்படின்னு கேட்டார். இருக்குது, ஆனா எதை எப்போது செய்ய போறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. இந்த குழப்பத்தோடையே போர்க்களத்துல தொடர்ந்து நின்றுட்டு இருக்க முடியாது. எதிர்பார்க்காத நேரத்துல பாதிப்புகள் அதிகமாயிடக்கூடும் அப்படின்னு. வாரிகேன் 2வது காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். என் மகன் இரவாதன் அப்படின்னு சொன்னார். வாரிகேன் சொன்னார், போர்க்களத்துல மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தி வருகிறான். அவனை குறித்து கவலைப்பட என்ன இருக்குது அப்படின்னு. அவன் வெளிப்படுத்தும் வீரம் தான் எனக்கு கவலையா இருக்குது அப்படின்னு சொல்றான். புரியும்படி சொல் அப்படின்னு கேட்டார் வாரிகேன். முடியன் சொல்றான், அவன் தாக்குதல் புற நிகழ்த்துவதில் நிகரற்றவனா இருக்கிறான். அந்த அவசரத்துல மத்தவத்தின் மீது கவனத்தை தவற விடுறான். உதிரன் எதிரிகளோட படையை நடுவில் பிளந்து உள்ள இறங்குறான். தாக்கும் வேகத்திலும் தற்காக்கும் உத்தியிலும் சிறந்தவனா இருக்கிறான். அவனால அதை செய்ய முடியுது. ஆனா இரவாதன் சூழலை கவனிப்பதில் தவறு இழைக்கிறான் அப்படின்னு. அது இளைஞர்களுக்கே உரிய சிக்கல் அப்படின்னு சொன்னார் வாரிகையன். முடியன் சொன்னார், புரிந்துதான் அவனை தாக்கும் உத்திக்கு மட்டும் பயன்படுத்துறேன். ஆனா எதிரிகள் வேறு மாதிரி சூழ்ச்சி செய்துட்டா ஆபத்துல மாட்டிக்குவானே அப்படின்னு சொல்றார். வாரிகேன் சொன்னார், நீ இன்னொன்னே கவனிக்க தவறுகிற. இளைஞர்கள் தங்களோட அவசரத்தால ஏற்படும் இழப்பை ஆவேசமிக்க தாக்குதலால பல மடங்கு சரி கட்டி விடுவாங்க. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. 3வது என்ன அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்னார். வாரிகேன் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத தயக்கத்தோடையே 3வது காரணத்தை சொன்னான். தேக்கன் இன்று கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறார். எதிரி படை தளபதி வீசிய வாள் ஒன்று அவரோட நெஞ்சு எலும்ப கடுமையா பாதிச்சிருக்கு. ஆனாலும் நாளைக்கும் போர்க்களம் புகுவேன் அப்படின்னு சொல்றார். சற்று ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா கேட்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்றான். நான் அவன் கிட்ட பேசி சிகிச்சை எடுத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னார் வாரிகேன். நீங்க சொன்னாலும் தேக்கன் ஏற்க மாட்டார் அப்படின்னா முடியன். ஏன் அப்படின்னு கேட்டார். குடி ஆசானோ குடி முடியனோ போர்க்களத்துல இல்ல அப்படின்னா பாரி போர்க்களம் புகுந்து விடுவான். எந்த காரணம் கொண்டும் பாரி பரம்போட எல்லையை தாண்டி போர்க்களம் நோக்கி செல்ல அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதுனால அவர் ஓய்வெடுக்க கூடாது அப்படின்னு உறுதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். தொடர்ந்து சொல்றான், நான் முடிவெடுத்து விட்டேன். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எதிரிகளோட குதிரைப்படை பேரழிவை சந்தித்திருக்குது. அதனால தற்காப்பு போருக்கான உத்தியை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த நிலைமையில நான் முன்னேறி தாக்க போறேன். பரம்போட மொத்த படையும் முன்னேறி தாக்குவதை நாளை தான் அவங்க முதன்முறையா பார்க்க போறாங்க. ஏறக்குறைய அவங்களோட அனைத்து படைகளையும் முற்பகலிலேயே நிலைத்தடுமாற செஞ்சிடலாம். எதிரிகளோட முழு கவனமும் என் மேலதான் இருக்கும். நான் இடது ஓரத்திலிருந்து தாக்கி முன்னேறுவேன். உதிரனோ தன்னோட வலிமை மிகுந்த விற்படை கொண்டு நடுவில் தாக்கி முன் நகருவான். இந்த நேரத்தில் இரவாதனோட தலைமையிலான சூலூர் வீரர்களோட படை ஓங்கலத்தையும் பகழி அம்பையும் பயன்படுத்தி எதிரிகளோட அணிவகுப்பை பிளந்துக்கிட்டு மூஞ்சல் நோக்கி நகருவாங்க. மூஞ்சலை கண்ணில் பாக்குற தொலைவை அடைந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்மளோட வீரர்கள் பல மடங்கு ஆற்றலை அதிகப்படுத்தி தாக்குவாங்க. உள்ளுக்குள் இருக்கும் நீலனை மீட்கும் எண்ணம் ஒவ்வொரு வீரனையும் மாவீரனாக மாற்றிவிடும். இந்த தாக்குதல் நடக்கும்போது இறுதி வரிசையில் தேக்கன் நிற்பான். அவனை இனி வாழேந்த விட மாட்டேன். அதே நேரம் போர்க்களம் விட்டு வெளியேறவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் முடியன். அதே சமயம் பேரரசர்களோட கூடாரத்திலிருந்து கருங்கைவனன் வெளியே வரான். மறுநாளைய போருக்கான திட்டமிடல் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. தன்னோட கூடாரத்துக்கு வந்து சேர்ந்த அவனால தூங்கவே முடியல. ரொம்ப நேரம் விழிச்சே இருந்தான். அவனுக்கு முன்னால இருந்த வட்ட பலகையை விட்டு அவனுடைய கண்கள் அகலவே இல்லை. அப்போது வெளியே ஏதோ ஓசை கேட்பது போல இருந்தது. என்ன அப்படின்னு திரும்புறதுக்குள்ள உள் நுழைந்த வீரன் ஒருவன் சொன்னா, பேரரசர் வருகிறார் அப்படின்னு. குலசேகர பாண்டியன் உள்ள நுழைகிறார். நள்ளிரவுல தன்னோட கூடாரத்துக்கு வந்திருக்கிற பேரரசரை வணங்கி வரவேற்றான் கருங்கைவனன். அவனுக்கு முன்னாடி இருந்த வட்ட பலகையில பரம்பு வீரர்கள் பயன்படுத்துற மெய்க்கவசம் ஒன்றும் வாள் ஒன்றும் ஓங்கல அம்பு ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3ஐயும் தான் அவன் உத்து பார்த்தபடி இருந்தான். இந்த 3ஐ பற்றியும் விளக்கினான் கருங்கைவனன். நான் இன்னைக்கு என்னோட வாளால அந்த கிழவனை தாக்கினேன். இரும்பாலான கேடயமே என்றாலும் அந்த தாக்குதலோட வேகத்துல நெளிந்து அவனோட எலும்புகளை நொறுக்கி இருக்கணும். ஆனா அவனோட மெய்க்கவசம் என்னோட வாளோட முழு வீச்சையும் உள்வாங்கி அவனை காப்பாத்தி இருக்குது. எடை குறைவான ஆனால் இரும்பை விட வலிமையான கவசத்தை கொண்டு ஒவ்வொரு வீரனும் நிற்கிறான். இதோ இந்த சாதாரண மர குச்சினால் ஆன அம்பு நிகரற்ற ஆற்றல் கொண்ட நம்மளோட குதிரை படையை செயலிழக்க செய்யும் அப்படிங்கறத நம்மளால கற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வட்ட பலகையில இருந்த வாளை கையில எடுத்தான் கருங்கைவனன். இது அவங்க பயன்படுத்துற வாளா அப்படின்னு கேட்டார் குலசேகர பாண்டியன். கருங்கைவனன் சொன்னான், இல்லை பேரரசே, சாகலைவன் பயன்படுத்திய வாள். போர்க்களத்துல எதிரியோட போரிடும் போது 2 வாட்களோட மோதலில் சின்ன இடங்கள்ல முனை மழுங்கும். ஆனா இந்த வாளோட முனையை பாருங்க, அங்கங்கே வெட்டுப்பட்டு இருக்குது. ஒரு வாள் இன்னொரு வாளோட முனையை வெட்டி இருக்குமா என்ன? அவங்களோட வாளின் முனை இரும்பின் தன்மையை மட்டும் கொண்டது கிடையாது. அதை விட கூர்மையான ஏதோ ஒண்ணு அவங்க நம்மளோட வாளின் முனைக்கு பயன்படுத்துறாங்க பேரரசே அப்படின்னு சொல்றான். கேட்டுட்டு இருந்த குலசேகர பாண்டியன், என்ன செய்ய வேணுங்கிற அப்படின்னு கேட்கிறார். நான் முதல்லையே குறிப்பிட்டது போல வழக்கமான போர் முறைகளால இவங்களை வீழ்த்த நினைப்பது நமக்கு பெரும் சேதத்தை உருவாக்கும். அதனால வரைமுறையற்ற தாக்குதலால அவங்களை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கருங்கைவாணன்.
விதிகளை கைவிடுவது பற்றியே நீ யோசிக்கிற, விதிகளை பயன்படுத்திக்கிறத பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னார். பேரரசரோட குற்றச்சாட்டு கருங்கை வாணனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு தன்னோட புதிய திட்டத்தை விளக்கினான் கருங்கை வாணன். இதற்கு குலசேகர பாண்டியன் ஒப்புதல் தந்தார். பாரி இல்லாத போர்க்களத்தோட கடைசி நாள் நாளைதான். நாளை மறுநாள் அவன் போர்க்களம் வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் குடி ஆசானையும் குடி முடியனையும் ஒரே நாளில் வீழ்த்தும் திட்டம் இது அப்படின்னு முழங்கினான் கருங்கை வாணன். பொழுது வெடிந்தது. கதிரவன் மேலெழுந்த 5ஆம் நாழிகையில் திசைவேடர் கைகளை உயர்த்தினார். 3ஆம் நாள் போர் தொடங்கினது. போர்க்களத்தோட தன்மை இப்போது இரு பக்க படைகளுக்கும் சற்றே பழகி இருந்தது. வேந்தர் படை வழக்கம் போல அலையலையா முன்னாடி நகர்ந்து வந்து தாக்குதலை தொடங்கினது. வழக்கத்துக்கு மாறாக தொடக்கம் முதலே பரம்பு வீரர்கள் ஆவேசம் கொண்டு தாக்க தொடங்கியிருந்தாங்க. மயூர் கிழாரின் மேல் பரம்பு தளபதிகள் எவ்வளவு கோவத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு கருங்கை வாணன் முழுசா தெரிஞ்சிருந்தான். அது தெரிஞ்சுதான் அன்றைய திட்டத்தை வகுத்திருந்தான். நடுப்பகல் வரை வழக்கமான தாக்குதல் போற நடத்தணும். நடுப்பகலில் மலை மேலிருந்து காரி கொம்போசை கேட்கும் போது பின்களத்திலிருந்து முடியன் முன்பகுதிக்கு வருவான். அந்த நேரத்துல மயூர் கிழாரின் தேர் அவன் கண்ணில் படணும். முடியன் மயூர் கிழாரை தாக்க அவரை நோக்கி விரைவான். மயூர் கிழார் படையோட வலதுபுற ஓரத்தின் வழியா முடியனை பின்னோக்கி இழுத்துட்டு போகணும். படையணியோட ஓரப்பகுதி வழியா முடியனை எவ்வளவு தொலைவு இழுக்க முடியுமோ அவ்வளவு தொலைவு இழுத்துட்டு போகணும். மயூர்கிழாரை வீழ்த்தும் வெறி கொண்டு முன்னகரும் முடியனை வேந்தர் படை தளபதிகளான சூலகையனும் நகரி வீரனும் பின்தொடரணும். பொருத்தமான இடத்துல படையணியோட சுழலுக்குள் சிக்க வைத்து அவனை வீழ்த்தணும். முடியன் தங்களோட படையணிக்குள் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கருங்கை வாணன் தேக்கனை நோக்கி முன்னகர்வான். பரம்பு படைக்குள் எந்த இடத்துல தேக்கன் இருந்தாலும் அந்த இடம் நோக்கி எதிரிகளை கிழித்து கொண்டு உட்புகும் ஆற்றல் கருங்கை வாணனோட படைக்கு உண்டு. மற்ற தளபதிகள் எதிரிகளை வேற திசையில முன்னேற விடாம தடுக்கும் பணியை செய்வாங்க. இதுதான் வேந்தர் படையோட இன்றைய திட்டமா இருந்தது. நேற்றைய போரில் வேந்தர்களோட குதிரைப்படை பேரழிவுக்கு உள்ளாகி இருந்த நிலையில இன்று மூஞ்சலை நோக்கி நகர்வதற்கான திட்டமிடுதலோடு பரம்பு படை இருக்குது. போர் தொடங்கியதிலிருந்து அதுக்கான தன்மையில அவங்க முன்னாடி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்று அவர்களுக்கு கூவல் குடியினரின் மூலம் வழங்கப்படும் உத்தரவு வழக்கம் போல இருக்காது. காரிக்கொம்பின் ஓசை வெவ்வேறு பொழுதுகளில் தேவையறிந்து ஊதப்படும். போர் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே முடியனோட தேர் பின்புறம் இருந்து படையோட நடுப்பகுதியை நோக்கி நகர தொடங்கினது. வழக்கம் போல குலவன் திட்டின் மேல் நின்றிருந்த பாரி போர்க்களத்தோட தன்மையை உற்று கவனித்தபடி இருந்தான். 3ஆவது நாள் போரில் கூட தான் களம் புகுவதை பாரி ஏன் மறுக்கிறான் என்பதை காலம்பனுக்கு புரியல. திரையர் குலம் இனி சிறிய இழப்பை கூட சந்திக்க கூடாது அப்படிங்கறத பாரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் கொற்றனை பலி கொடுக்க நேர்ந்ததை பாரியால தாங்கிக்க முடியல. தான் போர்க்களம் புக நேர்ந்தாலும் கூட காலம்பன் போர்க்களம் புக கூடாது அப்படின்னு தான் பாரி நினைக்கிறான். பாரியும் காலம்பனும் போர்க்களத்தை உத்து கவனிச்சிட்டு இருக்கும் போது சிறியதாய் ஏதோ ஒரு ஓசை கேட்டு திரும்புறான் பாரி. அது இகுலிக்கிழவனோட ஓசை. விளக்கோட சுடர் மெல்ல அசைய தொடங்கினது. பாரி வியப்போட இகுலிக்கிழவனை பாக்குறான். அவனோ கைகளை தூக்கி கூவல் குடியினருக்கு உத்தரவு கொடுக்க காத்திருந்தான். 2 நாட்களாக எதிர்பார்த்த போது எதுவும் நடக்காம கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்துல கொம்மனும் கொம்மியும் உதவ போவது வியப்ப தந்தது. பாரியோட மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க விளக்கோட சுடர் சட்டுன்னு சாஞ்சுது. இகுலிக்கிழவன் கையை அசைக்க மலையெங்கும் இருந்து கூவல் குடியினரோட பீரிட்ட ஓசை கன நேர இடைவெளி இல்லாம வெளில வந்தது. பரம்போட குதிரைப்படை வீரர்களோ வாட்படை வீரர்களோ இந்த கணத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கல்லூரி அம்புகளை எடுத்து எய்வதற்குள் காற்று அவங்களை கடந்தது. ஆனா உதிரனோட தலைமையிலான விற்படை வீரர்களோ ஓசையை கேட்ட கணத்துல காற்றோட முகப்போடு அம்பை இணைக்கிறாங்க. 6 அம்புகளை கொண்டது ஒரு கொத்து. ஒவ்வொரு வீரனுக்கும் 3 கொத்துகள் கொடுக்கப்பட்டிருந்தது. கண்ணிமிக்கிற நேரத்துல முதல் கொத்தை எடுத்து நாணில் பொருத்தி முழு விசையோட எய்தது விற்படை. மேற்கு மலை கணவாயோட பின்புறத்திலிருந்து கொம்மன் ஊத வீறு கொண்ட காற்று தட்டியங்காட்டு நிலத்தை நோக்கி வலதுபுறமா சீவி கொண்டு இறங்கினது. எண்ணிலடங்காத அம்புகள் காற்றோட முன் முகப்போடு இணைய கண் பார்வைக்கு அப்பால் சீறி சென்றது அம்புகள். மலை மேலிருந்து கொம்போசை கேட்ட கணத்திலேயே சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான் கருங்கை வாணன். வழக்கமான ஓசையாக அது இல்ல. வழக்கமான நேரத்திலையும் ஊதப்படல. இது என்ன புது வகையா இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சின்ன புல்லோட கணம் கொண்ட எண்ணிலடங்காத அம்புகள் அவன் தலைக்கு மேல எங்கேயோ பறந்து போயிட்டு இருந்தது. என்ன இது அப்படின்னு கருங்கை வாணனுக்கு ஒன்னும் புரியல. தேக்கரை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தவன் கொஞ்சம் குழப்பத்துக்கு உள்ளாகி அங்கேயே நின்றுட்டான். பாய்ந்து செல்லும் எண்ணிலடங்காத அம்புகள் எங்க போகுது அப்படின்னு தலையை பின்புறமா திருப்பி பார்க்க வெகு தொலைவுக்கு அப்பால் போயிட்டு இருந்தது. வீசிய காற்றின் எதிர்ப்புறமாக வேந்தர் படை நின்றுகிட்டு இருந்தது. குறு மணல் தூசிகளை அள்ளி எறிந்தபடி காற்று போயிட்டு இருக்குது. வேந்தர் படை வீரர்கள் கண்களை கசக்கிட்டு இருக்காங்க. பரம்பு வீரர்களை பொறுத்த வரைக்கும் காற்று முதுகுப்புறத்தை தாக்கி முன்னகர்ந்தது. இவ்வளவு தொலைவு பறக்கும் அம்புகளை வாழ்க்கையில முதல் முறையா பார்த்த கருங்கை வாணனுக்கு ஒண்ணுமே புரியல. கண்களை கசக்கியபடியே திரும்புறான். எதிர் திசையில பரம்பு வீரர்கள் தங்களோட வெறி ஆட்டத்தை தொடங்கி இருந்தாங்க. கருங்கை வாணன் சட்டென விழிப்படைந்து பேரிகையை முழக்க சொல்லி தன் வீரர்களை எதிரிகளோட தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்துறான்.
பரம்பு வீரர்களோ அவ்வளவு தொலைவு செல்லும் அம்பை எய்த மறுகணமே வழக்கம் போலான தாக்குதலை தொடங்கிட்டாங்க. எய்யப்பட்ட கல்லூரி அம்பினால் ஏற்பட்ட விளைவு என்ன அப்படிங்கிறது எய்த யாருக்குமே தெரியாது. அது கண்ணுக்கு அப்பால எங்கேயோ நடந்துகிட்டு இருந்தது. குலவன் திட்டில் இருந்தபடி பாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. எய்யப்பட்ட அம்புகள் 3வது நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படையோட பிற்பாதியில் போய் இறங்கினது. 3ஆம் நிலைப்படையோட சரிபாதி வீரர்கள் மீது சுருள் அம்புகள் இறங்கினது. போர் நடந்து கொண்டிருந்த முற்பகுதியை 3ஆம் நிலைப்படையினர் கண்கொண்டே பார்க்க முடியாது. அது எங்கேயோ நடந்து கொண்டிருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில நிக்கணும், அவ்வளவுதான். எந்த தொடர்பும் இல்லாம காற்றின் வழியே வானெங்கும் இருந்து பறந்து வந்த வைக்கோல் அளவே கனம் கொண்ட அம்புகள் வீரர்களை நோக்கி சரசரன்னு இறங்கினது. இந்த நிலைமையில தான் முடியனோட தேர் நடுக்களம் நோக்கி போனது. முன் வகுத்த திட்டப்படி அந்த தேரோட பார்வையில் படும்படி மயிர்கிழாரை களத்துக்குள் வர சொல்லும் மறைவான குறிப்பு அனுப்பப்பட்டது. கல்லூரி அம்புகள் தைத்தவுடன் அதோட பாதிப்பு தெரியாது. பிடுங்க முடியாமல் தவிக்கும் போது தசையோட பிச்சுக்கிட்டே அம்புகள் வெளில வரும்போது தான் பாதிப்பை உணர தொடங்குவாங்க. அப்போது அங்கிருந்து கொடுக்கப்படும் மறை குறிப்பு முன் களத்துல நிக்கிற வேந்தர் படையை பெரும் குழப்பத்துக்கு உள்ளாக்கும். அவர்களோட மொத்த கட்டுக்கோப்பும் அடுத்த சில பொழுதுக்குள் முழுமுற்றாக கலையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ ஏந்திய வில்லோடு மயூர்கிழார் சென்று கொண்டிருந்த தேர் தெரிந்தது. இத்தனை நாட்களா போர்க்களத்துல முடியன் எவனை தேடினானோ அவன் இப்போது கண்ணில் பட்டான். தேரோட்டும் வல்லவனை பார்த்து அந்த தேடை பின்தொடர் அப்படின்னு சொன்னான். ஆனா மறுகணமே அவனோட எண்ணம் வேறானது. களத்தோட சூழல் இவ்வளவு அருமையான வாய்ப்பை உருவாக்கி இருக்கும்போது நம்ம மூஞ்சலை நோக்கி போறதே சரியான முடிவு அப்படின்னு தோன்றியது. ஆனாலும் மயூர்கிழாரை விட்டு வைக்கிறது சரி இல்லை அப்படின்னு தோன்றியது. தேரோ மயூர்கிழாரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. முடியனோட சிந்தனை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினது. மயூர்கிழாரை நோக்கி போயிட்டு இருந்த முடியன் தேரை கொஞ்சம் நிறுத்துறான். தொலைவில் குதிரையில் இருந்தபடி போரிட்டு கொண்டிருந்த வேட்டூர் படையனை தன்னோட தேர்ல ஏற சொல்லி மயூர்கிழாரை கொன்றழிக்க உத்தரவிட்டு அவனோட குதிரையில ஏறி இரவாதனை நோக்கி புறப்பட்டு போறான் முடியன். தேக்கனை நோக்கி பரம்பு படைக்குள் புகுந்து உள் நுழைய தொடங்கினான் கருங்கை வாணன். பொழுதாகிக்கிட்டு இருந்தது. வேந்தர் படையோட 3வது நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த எண்ணிலடங்காத வீரர்கள் கல்லூரி அம்ப உருவி எடுக்க முடியாம திணறின போதுதான் ஆபத்தோட அளவு புரிய தொடங்கினது. கூச்சலும் குழப்பமும் மேலேறி வர தொடங்கின போது முடியன் குதிரை படையோட இணைந்து மூஞ்சலை நோக்கி முன்னகர தொடங்கினான். முன் திட்டமிட்டபடி தன்னை தொடர்ந்து வரும் தேர படையோட வலதுபுற ஓரமாகவே உள்ளிழுத்து சென்று கொண்டிருந்தார் மயூர்கிழார். தளபதிகள் துடும்பனும் நகரி வீரனும் அவரை குறிவச்சு தங்களோட தேரை விரைவுபடுத்துறாங்க. திட்டமிட்டபடி பரம்பு படையோட பின்பகுதியை நோக்கி விரைந்து வந்தான் கருங்கை வாணன். எதிரிகளோட படையை விலக்கி முன்னகரும் உத்தியில் அவனோட படை இணையற்ற அனுபவம் கொண்டது. விரைந்து முன்னகர்ந்து வந்த கருங்கை வாணனோட கண்களுக்கு வெகு தொலைவில் வாளொன்றி நிற்கும் தேக்கன் தனித்து தெரிந்தான். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 95வது அத்தியாயம் முடிவு பெற்றது. கூழையன் எப்படி இறந்து போறான் அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.